ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கல்யாண வீடுங்களில் நம்ம எப்போவுமே விரும்பி சாப்பிட்ற இந்த மணத்தக்காளி வத்த குழம்பு. அதான் இந்த வத்த குழம்பை வேறு எதுவும் காயெல்லாம் சேர்க்காம வெங்காயம், பூண்டு, இந்த மணத்தக்காளி வத்தல் மட்டும்தான் சேர்த்து செய்வாங்க. இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் சேர்ப்பாங்க. அதையுமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த இன்க்ரீடியண்ட்டால் தான் இந்த வத்த குழம்பே அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ வீடியோவை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு மெயினாக சேர்க்கணும். பெரிய வெங்காயம் சேர்த்து செய்யக்கூடாது. சின்ன வெங்காயம் நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டும் அதே மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. 2 தக்காளி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல். இது வந்து 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு நீங்கள் ஒரு 3 நாள் கூட வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். புளி வந்து உங்களுக்கு ரொம்ப புளிப்பான புளியாக இருந்தால் கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி இந்த பாத்திரத்தில் நம்ம எல்லாமே பொடி வகைகள்லாம் சேர்த்துட்டு உப்பு, காரம் எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வானலில் வந்து ஏற்றவே போகிறோம் அடுப்பில். ஸோ அதனால் டைரெக்டாக வானலில் அப்படியே கரைச்சி விடுறது கிடையாது. இப்போ இந்த பாத்திரத்தில் எல்லாமே நான் பொடி வகைகள்லாம் சேர்த்துட்டு தான் அப்புறம் தான் நம்ம வந்து நல்ல வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கிட்டு அந்த புளி தண்ணியை அதில் நம்ம ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் பாதி இடிகல்லில் போட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது இன்னுமே இந்த குழம்புக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரியே பாதி வெங்காயம் பாதி பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். மீதியை முழுசாகவே வச்சுருக்கேன். புளி தண்ணியும் கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ இதில் வந்து நம்ம பொடி வகைகள்லாம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், வெறும் மிளகாய் இருக்கு இல்லையா, அந்த தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள், நீங்கள் சாம்பார் தூள் பயன்படுத்துவீங்க இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. நல்லா கெட்டியாக இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கலக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா இந்த குழம்பு வந்து கெட்டியாக வரும். சில பேர் சொல்லுவாங்க வத்த குழம்பு நம்ம வச்சோம்னா தண்ணியாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு காரணமே இப்போ இந்த மாதிரி நீங்கள் கலந்து எடுத்துக்கிட்டு இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தான் நான் இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் இது கொதித்து நான் ஃபஸ்ட்டு கலந்த அந்த கெட்டியமான பதத்துக்கு அது வரணும். அப்போ தான் வத்த குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வந்து ஒரு மண் சட்டி வச்சுக்கிட்டு அதில் தாராளமாக ஒரு 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மணத்தக்காளி வத்தலையே இப்போ வந்து நம்ம சேர்க்கவே கூடாது. கடைசியாக குழம்பு கொதிக்கும் போது தான் வறுத்துட்டு நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடகம் எடுத்து தாளிச்சிக்கலாம். வீட்டில் வடகம் இருந்தால் அது தாளிச்சுக்கோங்க. அது இன்னுமே டேஸ்ட்டை நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கருவேப்பிலை இலைகளை கிள்ளி சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். கிட்டத்தட்ட வந்து 20 பூண்டு பல் அது வந்து சேர்த்துக்கோங்க. இடிச்சிட்டு பாதி வந்து முழுசாக சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னுமே டேஸ்ட் வந்து சாப்பிடும்பொழுது அந்த பூண்டு வெந்து அந்த வத்த குழம்புல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இதில் ஒரே ஒரு டிப் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம பிரியாணிக்கெல்லாம் எப்படி வதக்குவோம் அந்த மாதிரி இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினாதான் அந்த வத்த குழம்பை ஒரு 3 நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து அனுப்பும் பொழுது கெடாமல் இருக்கும். அதனால் அந்த மாதிரி நல்லா வதக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது நல்லா வதங்குறதுக்கு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புல 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஸோ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்க விடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். லைக் பண்ணும்போது ஹைப்ன்ற பட்டனையும் தட்டி விடுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த வெங்காயம் பூண்டு எப்படி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். அப்போ 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி மீடியம் சைஸில் நான் சேர்த்துக்கிறேன். நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் இது 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு இது போதுமான அளவுகளாக இருக்கும். தக்காளி வந்து சில பேர் சொல்லுவாங்க புளி குழம்புல தக்காளி எதுக்குன்னு. ஆனால் அந்த தக்காளி சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல கெட்டி
கெட்டியமாக நல்லா வரும் அந்த வத்த குழம்பு. வெறும் புளி தண்ணியை சேர்த்தா சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தக்காளி சேர்த்து செஞ்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ இப்படி தண்ணியாக இருக்கிற வத்த குழம்பு ஒரு பாதி 3/4 பாகத்துக்கு இந்த வெங்காயம் பூண்டோட வெந்து வரணும். அதனால் ஒரு மூடி போட்டு நம்ம 5லிருந்து 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுறலாம். இதுக்கப்புறம் நம்ம அடுத்து அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ கொதிச்சிட்ருக்கிற வத்த குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ வந்து இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ ஒரு 3/4 பாகம் கெட்டியாக ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 5 முந்திரி பருப்பு, நல்ல முழு முந்திரி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதில் நம்ம சேர்க்க போகிறோம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் கண்டிப்பாக வத்த குழம்புல சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து அந்த விழுதை இதில் நம்ம சேர்த்துக்கிட்டோம். கூடவே கொஞ்சமாக தண்ணியும் கலந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து அடுத்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம மணத்தக்காளி வத்தலை இதில் வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் சுண்டக்காய் வத்தலோ இந்த மாதிரி மணத்தக்காளி வத்தலோ அதை கடைசியில் சேர்த்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆலக்கரண்டியில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லாவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன், நம்மளுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் வச்சுருக்கேன். அதனால் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு நல்லா இந்த வத்தல் வந்து பொரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து அந்த வத்த குழம்புல அதை பார்க்கும் பொழுது முத்து முத்தாக அழகாக இருக்கும். நல்லா பொரியட்டும். அப்போ தான் அந்த கசப்பு தன்மையும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்ச அந்த மணத்தக்காளி வத்தலை குழம்புல சேர்த்துடலாம். இப்போ இதில் சேர்த்ததுக்கு அப்புறம் இது இன்னுமே வந்து புளிக்காய்ச்சல்லாம் எப்படி கெட்டியாக ஆகும் அந்த அளவுக்கு இந்த வத்த குழம்பு தகன்னு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் இது கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும். நீங்கள் வச்சு சாப்பிடும் பொழுதும் அந்த கல்யாண வீட்டு வத்த குழம்பு மாதிரியே இருக்கும். இப்போ இது இன்னுமே கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள். அந்த கலரே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா இது எல்லாமே இந்த வெங்காயம் பூண்டு மணத்தக்காளி வத்தல்லாம் இதில் வெந்து நல்ல சூப்பரான அந்த வத்த குழம்பு கல்யாண வீட்டு டேஸ்ட்லேயே சூப்பராக கிடைச்சிடும். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க எண்ணெய் இவ்வளோ ஊற்றுறமேனு. கண்டிப்பாக நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. வத்த குழம்பும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த கல்யாண வீட்டு டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்வீங்க இந்த வத்த குழம்பு அதே மாதிரியே இருந்துச்சுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ.